கீரை குழம்பு கிரீன் பிஸ்கட் போட்டு சாப்பிட்டா சும்மா கிரிகிரின்னு இருக்கும். அந்த முட்டை மஞ்சள கார குழம்புல பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். திருட்டு மீன் மேல டீ தூளை போட்டு கரட்டி சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும். நாய் பிஸ்கெட்டை நக்கி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். பெடிகிரி கூட வளையரி ஊற்றி சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும். தோசைய பிரியாணியோட தொட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். சிகரெட் அட்டையில சிறுபருப்பு குழம்பு ஊற்றி சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். சொல்லிக்கிறேன் சுண்டக்காய் குழம்ப மூந்து பார்த்துட்டு மூக்கு வழியா உறிஞ்சா ஒண்ணு நல்லா இருக்கும். சுடு தண்ணியில சூப்பாலிச கலந்து கரட்டி சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். ரசத்தை கொஞ்சம் விஷத்தோட கலந்து சாப்பிட்டா எதுவுமே இருக்காது. சீக்கிரமா ஊற்றினா ரொம்ப நல்லா இருக்கும். காவா உள்ள இருக்க கமலா பழத்தை எடுத்து 2வது வெட்டி நக்கி சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். ஓகே, முண்டாமணியில முறுக்கு மாவு போட்டு அதுல ஓட்டையை போட்டு புரிஞ்சுன்னா டேஸ்டா இருக்கும். வெங்காயத்தை அரிஞ்சி தொடையை சொரிஞ்சி தண்ணியை தெளிச்சு வேர்வையை அடிச்சு ஒரு தோசை சுட்டு சாப்பிட்டா இன்னும் சுதந்திரமா இருக்கும். வாங்க டைம் இல்லை. மூக்குத்தி முருக மூக்குள்ள முறுக்க ஊற்றி எடுத்து நறுக்கு கட்ட சூப்பரா இருக்கும். பொரிச்ச குழம்பை ஊற்றி கரட்டி சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும்.